இன்னும் இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஆள காணோம். எப்பயும் முதல்ல ஆஜராயிட்டு நம்மள கூப்பிடுவாங்க. ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சனால அப்படியே ஓடி போயிட்டாங்களோ? பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா. ஒருத்தன் என்னன்னா சிஎஸ்கேன்னு கொடி பிடிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னன்னா காமன் மேன் சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆர்சிபி தான் இந்த வாட்டி கப்பு ஜெயிக்குமோ? ஈசாலா கப் நமதே. 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホバカ என்னது புரியல இது கொய்யால. தம்பி, இதுதா இங்கதான்டா இருக்கும். பாத்தீங்களா? மஞ்ச கலர் சட்டை பாத்துங்க கைஸ். இதுல இருந்து தெரியவனா போவாங்க நகரம் போற வழிவேல் மாதிரி அப்படியே பிடிச்சோம். வாங்க என்ன எங்க போறீங்க? வணக்கம் பாய்ஸ். ஆர்சிபி பாய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இதான் வந்து சந்தோஷமா இருக்கீங்க. இல்ல நான் ஆர்சிபி கிடையாது. இந்த சந்தோஷத்தை நான் என்னைக்கு கெடுக்க மாட்டேங்க. சரி அப்புறம் என்னப்பா? சரி இப்போ இல்ல சொல்றான் பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு அங்க இங்க பாருங்க. அதெல்லாம் இல்ல, மஞ்ச சட்டை. அதெல்லாம் இல்ல. மஞ்ச சட்டை தான் நமக்கு அதெல்லாம் இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன். வந்து கேமரா எல்லாம் ஆன் பண்ணி ரெடியா வந்து இங்க பாருங்க. இப்ப கூட பாருங்க ஆர்சிபி ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளூ கலர் சட்டை முழுவ போட்டு போட்டு வந்திருக்கான். சுத்திருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு மும்பைக்கு மேட்ச் இருக்குடா, அதனாலதான். சரி ஆர்சிபி கிரி, என்ன முடிஞ்சு போச்சு. ஆனா கிரி. நான் ஜெயிச்சிட்டோம். சரி கிரி, இல்ல 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 ஒரு இல்ல செகண்ட் குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில. அத வச்சுக்கிட்டு ஆடாத. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. 17 ஆமா. வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டீங்க, நல்ல டீம் தான். அது மாதிரி வந்துட்டு மூடிட்டு இதே மாதிரி வந்துட்டு எதுவுமே பண்ணாம நீட்டா இருந்தீங்கன்னா bro. கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற கப் அடிக்க வாய்ப்பு இல்ல, நான் முன்னாடி வீடியோலயே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏறா, ரொம்ப அதெல்லாம் ஆடாதீங்க, இருக்கு. இந்த season. பாத்துக்கோங்க. இந்த வாட்டி நீங்க பிளே ஆஃப்ஸ் வரீங்களான்னு பாப்போம்டா. டேய் டீம்ல எங்களுக்கு அவ்வளவு தேவை பஞ்சாயத்து டேய், இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அது எங்க டீமோட இல்ல, இல்ல. இஷ்டம், சரிதா? எங்க டீமோட இஷ்டம், சரியா? நாங்க பிளே சரி, அதே ஆஃப் மாதிரி எங்க வரோம் டீமோட வராம நாங்க இல்ல ஏதோ இல்ல பண்ணிட்டு போறோம். இல்ல இல்ல தலையிடாத. நான் உங்க டீமை பத்தி தப்பாவே பேச மாட்டேன். நான் எப்பயுமே ஆர்சிபி டீமை பத்தி தப்பாவே பேச மாட்டேன். உங்களை மாதிரி தற்குறி இருக்காங்க தெரியுமா? தற்குறி மேலதான் தப்பா பேசுவேன். நான் டீம் வந்து எனக்கு ஆர்சிபி விளையாண்ட எல்லா பிளேயரும் பிடிக்கும். ஆர்சிபி டீமா எனக்கு பிடிக்கும். கோலில இருந்து எல்லா பிளேயரும் எனக்கு பிடிக்கும். பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா வந்துட்டு சரி, team நீங்க தான் பிடிக்குதுல்ல, ஓவரா அது வாய் போதும். பேசுறீங்க. டீம் பிடிக்கும்டா, எனக்கு மும்பையும் பிடிக்கும். ஆனா சிஎஸ்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா சரி. வந்து அதான் ஆஃப் கேமரால உட்காந்து கிழிச்சியே. ஆனா வந்துட்டு நான் ரைவலா எப்பயுமே வந்துட்டு ஆர்சிபி நான் எடுக்கவே மாட்டேன். ஒரு ரைவல்னா ஹசோந்து நீயே சொல்லு, ஒரு ரைவல்னா எப்படி இருக்கணும்? அந்த டீம் இந்த வந்துட்டான் ஈக்குவலாவா இருக்கணும். சப்போர்ட்டாலாம் பேச நீயே சொல்லு. நீ வந்து இப்போ நீ வந்து ஒரு ஏய், பல்டான் rival fan, இல்லையோ? சரியா? நீ வந்து ஒரு மும்பை அது இந்தியன்ஸ் வந்து கண்ணியா உன்னோட தெரிஞ்சுட்டு ஒப்பீனியன். இருந்த. நீ பாரு, நீ தான் அப்படி பாக்குற. ஏய், நான் ஒண்ணும் பண்ண என்னடா முடியாது. டேய், நீங்க போய் அந்த பஞ்சாப் அப்புறம் டெல்லி அவங்க கூட ரைவலா எடுத்துக்கோங்கடா. அவங்க தான்டா உங்களுக்கு ஈக்குவலான டீம். எங்க கிட்ட ஏன்டா வரீங்க? அது ஒரு டேய், இங்க பாரேன், சீசனுக்கு ஒரு நீ மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டு ஆடுறீங்க. நினைச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு நம்ம ஊர் இல்லடா, மெட்ராஸ்டா. என்னடா மெட்ராஸ் பூச்சாண்டி காட்டுறீங்களா? ஒரு அளவுக்கு மேல பண்ண நேத்து அப்படியாண்டா, ஏதோ ஜெயிச்சுட்டா அதான்டா. அவ்வளவுதான். அதான் குறிஞ்சி டேய். பூ பூக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, சரியா? அத சரி, வச்சு இரு, ஆடாதீங்க. யோசிச்சு, அதான் சொல்ல வரேன். சொல்றா. அதான்டா லைக் வந்து நீங்க வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கு முந்தின மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷம் தான். பட் ஆனா வந்து என்னன்னா லைக் வந்து 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டீங்க. மத்த எந்த டீமே அப்படி ஜெயிக்கல. ஒரு மேட்ச் தோத்தாச்சு, ரைட்டு. சரியா? ஆமா. ஆனா அந்த ஒரு மேட்ச் அந்த 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோன்ற திமிர்ல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ஆணவத்தால தான்டா நீங்க அழியறீங்க. ஏய், இங்க பாரு, இதுக்கு பேரு ஆணவம் கிடையாது, கொண்டாட்டம். கொண்டாட்டம் இல்ல. டேய், ஜெயிச்ச பிறகு கொண்டாடுங்கடா. கப் எடுத்துட்டு இதே என்ன வேணாலும் பண்ணுங்க, பிரச்சனை அது வந்து கிடையாது. இங்க பாரு, அது வந்து எங்க இஷ்டம். நாங்க டாபிக் இதே கொண்டாடுறோம். இதே அது வந்து மாதிரிதான் ஜெயிச்சுட்டு கொண்டாடுறோம். ஒரு நிமிஷம். அதாவது கிரி, இதே மாதிரிதான் ஒரு சொல்லு. சீசன் வந்து நல்லா விளையாண்டு பிளே ஆஃப்லாம் வந்தீங்க. அந்த ஃபைனலே சீசன் என்ன வந்தாங்க ஆச்சு? 2016ல. அதான் அந்த சீசன் கப் அடிக்க முடியல, அவ்வளவுதான்டா. என்ன பண்றது? அதுதான்டா நான் சொல்றேன். டேய், என்கிட்ட ஹாஃப் கேமரா பேசும்போது இவன் ஒண்ணு சொன்னான்டா. பாக்குற வியூவர்ஸ் நீங்களே வந்துட்டு இது பண்ணுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லல, கிரிக்கு வந்து என்ன அவனோட மண்டையில வந்து ஏறி இருக்குன்னா, டேய் எங்களை ஏன்டா பேசுறீங்க? நாங்க பாட்டு தானே இருக்கோம். வந்துட்டு மேட்ச் இப்போ வந்து ஐபிஎல் ஆடணும்னா கப் அடிக்கணும் தேவையில்லையே. கப் அடிச்சா ஷோகேஸ்லாம் நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை இல்லடா, போடுறேன். இங்க பாரு, நான் வந்து நீங்களே அப்படி சொல்லுங்க. சொல்லல. அப்படிதான் கப்பு அடிக்க சொன்னேன். முடியல, அவ்வளவுதான்.
கப்பு ஏய் இல்ல இங்க பாரு, இல்லடா. கப்ப அடிக்க முடியல. ஆமாடா, கப்பு இங்க பாரு, அடிக்க நீ முடியலடா. கப்ப அடிக்க முடியல அந்த பாயிண்ட வச்சு தான் நீ பேசுற. ஆமாடா, அடிக்க முடியல. அது பாயிண்ட் பேசுறேன் நானு. புரியுதா? அத வச்சு தான் நான் பேசுறேன். ஒண்ணு அத வச்சு தான் ஒண்ணு பேச தெளிவா முடியும். வேற கேட்டுக்கோ. ஏதாச்சும் இரு. பேச முடியாது. ஒண்ணு தெளிவா கேட்டுக்கோ. நீ தான் சொன்ன. கப்பு இருந்துச்சுன்னா சும்மா ஷோகேஸ்ல எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம்டா. ஆனா எதுவுமே செய்ய ஆமாண்டா, முடியாதுடா. கப்பு இல்லாதவன் எங்க மைண்ட் செட் அப்படிதான் இருக்கணும். அப்ப என்ன கப்ப பாத்துட்டே உட்கார்ந்தே இருக்கணுமா? அப்படிதான் நீயா உட்கார்ந்துருக்க நான் சொல்லு. சொல்றேன். பாத்துட்டு உட்கார்ந்துருக்க, வாய் பேசாதீங்க. அப்படிலாம் அப்படிலாம் இருக்க டெல்லி, முடியாது. பஞ்சாப் இருக்காங்க தெரியுமா? இங்க அந்த மாதிரி இங்க இருங்க. வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுடா. அது வந்து அவங்க டேய் உரிமை. அடிச்சாதான் அவங்க என்ன மனசுல வச்சிருக்காங்களோ அதான் வெளிய வரும். சரியாடா? டேய் நான் ஒண்ணு சொல்றேன்டா. பல்டான்ஸ் கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்கடா. உண்மையா சொல்லணும்னா அவ்வளவு நீட்டா ஏய் போயிட்டு இல்லடா, அவங்க இங்க பாரு, மூட்டு அவன் நல்லா போயிடுவாங்கடா. இருந்தான்னா நாங்க இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுடா எதுவும். இல்லடா கிரி, இவன் பேசுறத பாரு, எப்படி பேசுறியா பாருடா, கொஞ்சம் கூட இது இல்லாம கேட்டா சோகி. அப்புறம் எதுக்கு ஐபிஎல் ஆடுறீங்க? ஆர்சிபி மூட்டு போக வேண்டியதானே? எல்லா ஏய் இல்லடா, டீமும் நாங்க ஜெயிக்கிறதுக்கான வேற ஆடுறாங்க. ஏதாவது பண்ணிடுவோம். இங்க பாரு, நீ வந்து கப்ப ஜெயிச்சினா அது உன்னோட வச்சுக்க அவ்வளவுதான். உன்னோட இங்க வச்சுக்கனா பாரு, நீங்க மேட்ச் பேசக்கூடாதுடா. ஜெயிச்சுட்டு பேசுறத நாங்க பேசதான் செய்வோம். டேய் அப்படி நாங்க பார்த்தா அப்படிதான். நாங்க 10 வருஷமா உங்ககிட்ட பேசணும்டா. 17 வருஷமா நீங்க எங்கிட்ட விபீதி தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ ஏய் ஜெயிச்சிட்டீங்கடா, பேசுடா. இங்க அவ்வளவுதான்டா. பாரு, அது வந்து உன்னோட கருத்து. நாங்க டேய் பேசக்கூடாது. நாங்க யாருமே அததான் சொல்லலையே. நான் சொல்றேன். அததான் நான் சொல்றேன். ஆர்சிபி ஜெயிச்சா நான் பேச மாட்டேன். நீங்க தான் நாய் மாதிரி குலைச்சிட்டு இருப்பீங்க. நான் ஆர்சிபி ஜெயிச்சா எப்பயுமே பேசவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு என்ன பொறுத்தவரை ஆர்சிபி ரைவலே கிடையாது எங்களுக்கு. ஏய் நீ ரைவல் ரைவல்னா கடையானா வச்சுக்கடா. நான் வந்து இந்த டேய் எஸ்ஆர்ஹெச் இவங்கள கூட நான் ஒரு இடத்துல ஒத்துப்பேன். நீங்க எங்களுக்கு ரைவலே கிடையாதுடா. நீங்களே வந்து ஏன்டா சிஎஸ்கே தான் ரைவல் எங்களுக்கு இல்ல ரைவல் போடா, அப்படின்னு நாங்க சொல்லிட்டு ஜெயிச்சிட்டோம்டா. எங்க ஒரு மேட்ச் இல்ல கோவம் இல்ல ஒருத்தர் அவ்வளவுதான். இருக்காரு. நேத்து ஒரு மீம் பார்த்தேன். பார்த்தப்போ என்னன்னா, இந்த ஒருத்தன் வெளிய வருவான். சிஎஸ்கே ஃபேன் வெளிய வருவான். வெளிய வரப்ப அவன்ட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. என்னன்னா, ப்ரோ இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்குலாம் வந்து அதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் சொல்லியிருப்பான். ஆர்சிபி ஆமா ஃபேன்ஸ் தான் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா, ப்ரோ இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து கப் அடிக்கிறது இல்ல ப்ரோ. சிஎஸ்கே சிஎஸ்கே வின் தோற்கடிக்கிறது பண்ணணும். ப்ரோ அதான் அப்படி. பெரிய அச்சீவ்மெண்ட் தான். 2 தடவை கப் அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் அது ஆமாண்டா, பண்ணிட்டு இங்க பாரு, அச்சீவ் 17 பண்ணிட்டு வருஷமா அடிக்கல. உங்க ஹோம் கிரவுண்ட்ல ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, சின்னசாமி டேய் வந்தாலும் நீங்க தான் பெரிய ஜெயிச்சிருக்கீங்க. விஷயமே கிடையாதுடா. ஏய் அந்த அது வந்து டேல உனக்குடா. இங்க பாரு, இல்லடா நீ இது ஜெயிச்சுக்கிட்டே இருந்த, நீ ஜெயிக்கிற சைடு ஆமாடா இருந்தா உனக்கு அப்படிதான் ஃபீல் ஆமாடா. ஆகும். ஏன்னா வந்துட்டு இது பெரிய விஷயமே இல்ல. ஆன் பேப்பர்ல வந்துட்டு எந்த டீம் பெட்டரா இருக்கு, அன்னைக்கு டேல வந்து எந்த டீம் நல்லா பண்ணுது, அதுதான் மேட்ரு. அப்ப பாத்துக்கோ 17 வருஷம் இல்ல 16 வருஷமா நீங்க வந்து கேவலமா தான் விளையாண்டு இருந்திருக்கீங்க. ஒத்துக்கிறீங்களா அத? கேவலமா ஒத்துக்கிறீங்களா? கிடையாது. நாங்க எங்க முடிஞ்ச அளவு எங்க பெஸ்ட்ட குடுத்தோம் அவ்வளவுதான். எல்லா இப்ப மேட்ச்லயும் நீ அவ்வளவுதான். தான் சொன்ன. இப்ப நீ தான் சொன்ன 17 வருஷமா கேவலம் விளையாண்டீங்க. சரியா? கேவலமாலாம் கிடையாது. எங்க பெஸ்ட்ட நாங்க குடுத்துருக்கோம்டா. இங்க பாரு, கேவலமான்னு உன் ஒப்பீனியன் இருந்து வருது. சரியா? நான் சொல்லல. நீ சொல்ற. இல்லடா நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரியா? ஏய் 17 சொல்றத வருஷமா நீ பார்த்தா கேவலம் அப்படிலாம் இல்லடா. விளையாண்டீங்க. இங்க சரியா? இல்ல 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 எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா மக்களே வந்து நம்ம கிரிக்கு வந்து பாயிண்டே இருக்காது. ஏய் அப்படிதான்டா அதான்டா இதான்டான்னு சொல்லிட்டு ஆமாண்டா, சமாளிச்சுட்டு இங்க பாரு, இருந்தான். இல்லடா நான் எது சொன்னாலும் எப்படி நீங்க இது பார்த்தனா பண்ணிடுறீங்க. இந்த ஒரு இந்த மேட்ச் பாரு, இந்த மேட்ச் கூட பவர் ஒரு பாரு. மேட்ச் ஜெயிச்சோட தூக்கிடுது அப்படியே தப்புண்டு. ஆமாண்டா. அது எப்படின்னே தெரியல. அது என்ன ஏய் எனக்கு இல்லடா, போர்ஸா நீ தான் பார்த்தேன் அத. சொல்ற. பேப்பர்ஸ்ல இங்க பாரு, பேப்பர்ஸ்ல அந்த மேட்ச்ல எப்படி இருக்காங்க. அப்ப அந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். அவ்வளவுதான். இல்லடா எல்லா ஏய் திருப்பும் ஆனா ஆர்சிபி பேப்பர்ல ஆனா நல்லா தான் ஓப்பனா இருக்கும். ஓப்பனா அவனுக்கு சொல்லணும்னா நேத்து சொல்லு. மேட்ச் வந்து சீரியஸா நல்ல மேட்ச் ஓகேவா ம். சொன்னா. அதாவது நம்ம என்னதான் சொன்னாலும் அது வந்து ஒரு நல்ல மேட்ச் தான். ஏய் ஏன்னா நான் இல்ல இங்க பாரு, நான் டாப் ஆர்டர்ல வந்து கோலியும் ஷால்ட் இருக்கும்போது பக்கு பக்குன்னு இருந்துச்சு எல்லாத்துக்கும். கிரி நேத்து கிரி நினைச்சுக்கலாம். ஆனா வந்து சொல்லு. நான் வந்து இத வந்து சொல்லணும். என்னன்னா வந்து நான் ஒரு வீடியோ இப்ப நான் பார்த்தேன். ஒருத்தன் வந்து நான் வந்து ம். அசோத்துக்குமே ஷேர் பண்ணேன். ஆனா அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோல வந்து போட முடியாது. என்னன்னா ம். வந்துட்டு ஒருத்தன் சிஎஸ்கே ஃபேன் தான். அவன் சொல்றான் ம். எப்படின்னா டோனி வந்து கடைசி பால்ல வந்து 6 அடிக்கணும், 2 பால்ல 6 அடிக்கணும் அவசியமே கிடையாது. எதுக்கு இவர் வந்து அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வந்துட்டு ம். எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, தயவு செஞ்சு அவர் ரிட்டையர் ஆயிட்டு கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ இப்போ எனக்குலாம் என்ன தெரியுமா மைண்டு, டோனி வந்து விளையாடவே வேணாம். ஒரு மென்டரா இருந்தாலும் ஓகே தான். ம். ஸ்டெம்புக்கு முன்னாடி சும்மா நின்னாலே ஓகே தான். டோனி இருக்கணும் டீம்ல. ம். ஏன்னா டோனியோட லெகசி தான் இந்த டீம் ஃபுல்லா வந்து அவர் தான் கொண்டு வந்திருக்காப்ல. டோனி வந்து டீம்ல வந்து ம். இருக்கணும். ஆனா வந்துட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒரு மேட்ச் தோத்ததுக்கு இந்த மாதிரி பேசினா அவன் சிஎஸ்கே ஃபேனே கிடையாது. தயவு செஞ்சு ஜெர்சியை கழட்டி போட்டு தூக்கி போட்டு எங்கேயாவது ஓடிடுங்க தயவு செஞ்சு. இது வந்து நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். எப்படின்னா உள்ள இப்ப வர ஃபுல்லா பேருமே சிஎஸ்கே ஜெயிக்கணும். அத வந்து இன் அன்புடன் சொல்லிட்டு போட்டோ எடுத்து ஸ்டோரி போடணும். ம். அதுக்குதான் ம். வராங்க மோஸ்ட்லி. ஆனா அது ரொம்ப மோசமான இன்னொன்னு வேலை என்னன்னா அதெல்லாம். இன்னொன்னு என்னன்னா நான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்ட ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கிறேன். அதான் என்னடா
வந்து அடிக்கணும்னாலும் தோனி தான் அடிச்சு குடுக்கணும்ன்றீங்க. இப்ப தோனியே வந்து அடிச்சாலும் ஏன்டா அடிக்கிறீங்கன்றீங்க? உங்க சீரியஸா சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்க இல்லடா மைண்ட் செட் இல்லடா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லடா 43 வயசுல வந்து அந்த ஸ்டெம்பிங் நீங்க எல்லா பேரையும் பார்த்திருப்பீங்க. போன தடவை ஆமா. பண்ணதோட இந்த தடவை வந்து நான் கிரீட்ட போனவே சொன்னேன், டேய் லைட்டா காலை நகட்டினாலே தூக்கிடுவான்டா தலைவன் அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரி தலைவன் பண்ணிய சம்பவம். இந்த சரக்கு டிஸ்போஸ் ஆகாது. என்ன நான் சொல்றேன்னா வந்துட்டு நேத்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து சொல்றியா, ஸ்டெம்பிங் யாருனாலும் பண்ணலாம், லாஸ்ட் போய் ஃபினிஷிங் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னேன் என் ஃப்ரெண்ட். டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ, இன்னும் கொஞ்சமாவது பேசுகிற. டிப்பிக்கல் வந்து டோனி யாராலையும் அடிச்சுக்க முடியாது. பாத்துக்கோங்க கைஸ், இவன் வாயில இருந்தே இது வந்து வந்துருச்சு. ஆனா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது, அவங்க அந்த சோசியல் மீடியா கன்னிஸ், அவங்க தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிஜினலா இப்போ வந்து ஒரு சில நேரத்துல வந்து இந்த ஆர்சிபி மாதிரி இவங்களை வந்து எனக்கு நான் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா வந்து சில ஆர்சிபி ஃபேன்லாம் இருக்காங்க என்னோட காலேஜ்காரங்களாம், அவங்களாம் வாயே பேச மாட்டாங்க. நான் வந்து கேட்பேன், டே இப்படா அவங்களாம் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவன் வாயும் பேச மாட்டேன், ஜெயிச்சாலும் பேச மாட்டேன், தோத்தாலும் பேச மாட்டேன். ஆனா அவன் வந்து ஆர்சிபி சப்போர்ட்டர். அவள் நீட்டா இருப்பேன், டே நான் சப்போர்ட் பண்றேன்டா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு வந்து ஆர்சிபி தான்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும். இப்போ சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயிச்சாலும், இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் ஜெயிக்கவே இல்லை. நீ மும்பை இந்தியன்ஸ் ஸ்டாண்டர்டா பண்ணணும். இப்போ சிஎஸ்கே அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கப்பே தூக்காம இருந்துச்சுன்னா நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவேன். சரியா? எனக்கு வந்து சிம்பிளா சொன்னா எனக்கு சிஎஸ்கே தான் வந்து ஃபர்ஸ்ட். என்னதான் அவன் கப்பே அடிக்கலனாலுமே எனக்கு சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்சைசி டீம் நான் பார்த்தது வந்து சிஎஸ்கே தான். அப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஒரு 4 வருஷமா பார்த்துட்டு டோனி வந்து இதாயிரணும், டோனி வந்து தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க. அந்த மனுஷன் வந்து விளாட்றதே பெரிய விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்லைன்னா வந்து மேட்ச் பார்க்கவே வராதிங்க. சிஎஸ்கே ஜெயிக்குது தோக்குது ஒன்று சப்போர்ட் பண்ணுங்க. ஜெயிக்கிறதுல வந்து ஏன் தடவை சப்போர்ட் பண்ணாலும் சரி, தோக்கும் போது அந்த இடத்துல டீமை பேக் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஃபேனோட இது. இல்லைன்னா வந்து சட்டையை கழட்டி போட்டு தூக்கி போட்டு போயிருங்க, கிளம்பிருங்க. இது நான் வந்து ஒரு இதாவே சொல்றேன். ஏன்னா வரேன் போறவெல்லாம் வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கேன் என் டீமை. நிதிஷ், இப்ப நேத்து நடந்த மேட்ச பத்தி கொஞ்சம் பேசலாம், நல்லா இருக்கும். நேத்து நடந்த மேட்ச் நல்ல மேட்ச் தான்டா. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜாஸ் ஹேசல்வுட் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. புவியும் ஜாஸ் ஹேசல்வுட்டும் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். புவி வந்து நான் வந்துட்டு எப்படின்னா வந்து நியூ பால்ல வந்து நீ ஒரு 2 பால் வந்து கிரவுண்ட்ல வந்து உருட்டிட்டேன்னா ஸ்விங் நிப்பாட்டிடும். ஆனா வந்து பேட்லேயே வாங்க விடல. ருத்ராஜே வந்து ஸ்ட்ரகிள் ஆன நான் பார்த்தேன் நேத்து. ஏன்னா வந்து ப்ரெஷர், ராகுல் திரிபாட்டி வந்து அவுட் ஆனதால ப்ரெஷர். ஆமா ப்ரெஷர். அதனால வந்துட்டு ஒரு 4 ஓவருக்கு ஸ்விங் பண்ணாங்க பயங்கரமா. நம்ம ஹேசல்வுட்டை பத்தி சொல்லணும் தேவையில்லை. தலை வந்து கண்டிப்பா வேலைக்கு இன்ஜுரி இல்லைன்னா ஆன் பேப்பர்ல பவர் பிளேயர்ல வந்து அவன் தான் பெஸ்ட். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தரமான பவுலரு. நான் வந்து என்ன கதை, இன்னைக்கு வந்து ஜிடிக்கும் இவங்களுக்கு மேட்ச், எம்ஐக்கும் என்னன்னா வந்து பழைய பங்காளிகள் வந்துட்டு ஜிடியை வந்து தூக்கி வச்சே நம்ம பாண்டியா தான் சொல்ல போனோம்னா. எம்ஏயோட ஒருத்தர் இங்க இருக்காரு, பாண்டியா பேக்கு. வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையா சொல்லணும், ஆர்சிபியோட பெட்டர் பேட்ஸ்மேன் வந்து எம்ஏ கிட்ட தான் இருக்காங்க. ஆனா வந்து என்னன்னு தெரியல, பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கு. நான் இது எப்படி பாக்குறேன்னா, லைக் என்ன சொல்ல அங்க ஜிடில வந்து கில்லு இருக்காப்ல, இங்கிட்டு ஃபுல்லா வந்து ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, அப்படி என்ன சொல்ல ஒரு ஜிடி. இங்க பாரு, அவங்க பஞ்சாப் வீடா போட்டாங்கல்ல, இங்க பாரு அதுக்கு முன்ன அந்த 13 ஓவர் முன்னாடி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. எப்படின்னா இந்த என்ன சொல்ல, இந்த மத்த டீம் எப்படி விளாண்டான்னு இல்ல, எனக்கு வந்து இந்த ஜிடி இப்ப இவங்க விளாண்டா மட்டும் என் கண்ணுக்கு வந்து 2 பேருமே ஒரு ப்ளூ கலர் ஷேட்லயே போட்டிருக்காங்களா ட்ரெஸ்ஸ. எனக்கு பாக்கும்போது என்னடா இந்தியா இந்தியா நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பாயிண்ட வந்து நேத்து மேட்ச்ல சொல்லி வச்சிருக்கீங்க, வேற எதையோ. அது 2 பேர் சட்ட கலர் ஒரே மாதிரி. எல்எர்சி மேட்ச்ல இந்த பாயிண்ட தெரியாம சொல்லிட்டேன் நானு. ஐயா இல்ல என்ன கதைனா, நாளைக்கு இல்ல இன்னைக்கு என் தலையை பிலிப்ஸை மட்டும் இறக்குனா என்ன களத்துல,
இன்னைக்கு ஆட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல. தலைவன் இல்ல இப்ப என் தலையை பிலிப்ஸை இறக்குங்க உள்ள. 20 ரன் ஃபீல்டிங்ல சேவ் பண்ணிடுவான். 4 ஓவர் நறுக்குன்னு போட்டுருவான். ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவான். ஆமா எல்லாமே பண்ணுவான். அந்த சுதாகர் மாதிரி என்னங்க எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இன்னும் பிலிப்ஸ போய் திட்டிக்கிட்டு தான்டா இருக்காங்க. பண்ணுவாங்க கண்டிப்பா இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என் தலைவர் அந்த சுதாகர் மாதிரி கோபி சுதாகர் என்னங்க எல்லா வேலையும் சப்ளையும் நீங்களே பண்ணுவீங்க, தோசையும் நீங்களே போறீங்க, எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி என் தலைவன் உள்ள விட்டீங்கன்னா ஒரு கட்டை ஒரு 4வது ஓவர் 6வது ஓவர் மேல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். ஃபீல்டிங்ல 4 பக்கம் இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் தயவு செஞ்சு இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம்னா பிலிப்ஸை உள்ள இறக்குங்க சொல்றேன். சரி கிரி, இப்போ மும்பைக்கும் ஆர்சிபிக்கு மேட்ச் வருது, நீ யார் சப்போர்ட் பண்ணுவ? 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஒண்ணும் இல்ல, இங்க பாரு யாராவே ஓகே. நம்ம அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எது வரும் எது போகும்ல தெரியல. ஏன்னா நிறைய பேசி வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து நாளைக்கு மும்பை வர்சஸ் ஜிடி, சாரி இன்னைக்கு மும்பை வர்சஸ் ஜிடி இன்னைக்கு. நாளைக்கு அதோட ரிவ்யூ வந்து நாளைக்கு பாத்திரலாம். இன்னைக்கு வந்து எந்த டீம் ஜெயிக்கும் தெரியல. பட் ஆனா எனக்கு எப்படின்னா 2மே ஒரே கலர் ஜெர்சில இருக்கா, எவன் என்ன கன்ஃபியூஸ் ஆகி தொலையும். அதனால வந்து நான் அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆனேன். எல்எஸ்டி அதனால ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். டாடா டியூட்ஸ். மும்பை துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது சார்ஜாவா? தெரியாதுப்பா. ஹோலி சிஎஸ்கே காலி. ஆடியா ஆடு.